ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ஒரு கெமிக்கல் கைனடிக்ஸில் இன்னும் ஒரு சில முக்கியமான கேட்டகரி எல்லாமே நம்ம பார்க்கலாம். அந்த சீரீஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம். கொஷின் நம்பர் 1, ஃபார் த ரியாக்ஷன் 2A + B gives 3Z. இதுதான் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ரியாக்ஷன். கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, rate of consumption of A. rate of consumption அப்படிங்கிறது rate of disappearance அப்படிங்கிறது ஒன்று தான். rate of consumption of A equal to 2 × 10⁻⁻4 mole decimeter per 3 second inverse. இதனுடைய யூனிட் இதெல்லாமே யூனிட்டில் நம்ம பின்னாடி ஸ்டடி பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு rate of formation of Z என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோல் டெசிமீட்டர் per cube into second inverse. சரிங்களா? அப்போ ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் என்ன அப்படின்னு தான் நம்ம கேட்கக்கூடிய கொஷின். ஸோ இந்த கொஷின்ஸுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கொஷின்ஸாக இருந்தாலும் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி முதல்ல என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதனுடைய ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எழுதணும். கொடுத்துருக்கக்கூடிய ரியாக்ஷனுக்கு முதல்ல அதனுடைய சொல்யூஷனில் முதல்ல நம்ம எழுத வேண்டியது ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். ஸோ இதுக்கு ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எழுதணும்னா, இந்த கொஷினுக்கு ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் முதல்ல கான்சன்ட்ரேஷன் 2A + 1 அதனுடைய கான்சன்ட்ரேஷன் gives 3Z. ஸோ இந்த ரியாக்ஷனுக்கு ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் நம்ம எழுதணும்னா, நம்ம கொடுத்துருக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் 3 × 10⁻⁻4, ஆப்ஷன் B 2 × 10⁻⁻4, ஆப்ஷன் C 4/3 × 10⁻⁻4, ஆப்ஷன் D 4 × 10⁻⁻4. இதுதான் நம்ம கொடுத்துருக்கூடிய ஆப்ஷன். ஸோ இந்த ஆப்ஷன்ஸை பேஸ் பண்ணி நமக்கு முதல்ல ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எழுதலாம். ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எழுதும்போது இங்கே அதனுடைய ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் வந்து நமக்கு இங்கே 2, ஸோ 1/2 - dA/dtன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் ஒன் ஈக்குவல் டு இது இந்த ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் வந்து 1, ஸோ -dB/dt ஈக்குவல் டு ஸ்டாய்ச்சியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் வந்து 3, ஸோ பாசிட்டிவ் என ப்ராடக்ட் ஃபார்மேஷன், ஸோ dZ/dt இதனுடைய வேல்யூ வந்து பாசிட்டிவ். ஸோ இதிலிருந்து அவங்க கேட்கக்கூடியதுனா ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் Z தான் கேட்குறாங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனில் இந்த ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் A உடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க அண்டு Z உடைய வேல்யூ கேட்குறாங்க. இந்த ரெண்டு ஈக்குவேட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேட் பண்ணோம்னா இந்த 1/2 - dA/dt எதுக்காக இந்த ரெண்டு ஈக்குவேட் பண்ணால், கொஷினில் ரேட் ஆஃப் கன்சப்ஷன் அப்படிங்கிறதும் ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் அப்படிங்கிறது ஒன்று தான். அதனுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்ன வேல்யூ கேட்டிருக்காங்கன்னா Z உடைய வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இந்த B வந்து தேவையில்லை. ஸோ இந்த ரெண்டையும் ரிலேட் பண்ணோம்னாவே நமக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ ஈக்குவல் டு 1/3 நமக்கு ரிமைனிங் இருக்கக்கூடியது dZ/dt. ஸோ இதிலிருந்து என்ன பண்ணலாம், நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கொஷினில் -dA/dt உடைய வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் கன்சப்ஷன் ஆஃப் A அப்படிங்கிறது ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் A அப்படிங்கிறது ஒன்று தான். ஸோ இதனுடைய வேல்யூ 1/2 × 2 × 10⁻⁻4 ஈக்குவல் டு 1/3. நமக்கு இதுதான் கேட்குறாங்க ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் Z. இதுதான் நமக்கு என்னென்னு கேட்குறாங்க. ஸோ dZ/dt. ஸோ ரெண்டையும் கேன்சல் அவுட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது இந்த 2க்கு 2 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 10⁻⁻4ன்னு இருக்கும் ஈக்குவல் டு 1/3 × dZ/dt. நமக்கு என்ன வேணும் அப்படின்னா dZ/dt ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் Z தான் வேணும். ஸோ ஈக்குவல் டு இந்த 3 இந்த பக்கம் வந்தால் 3 × 10⁻⁻4ன்னு கிடைக்கும். ஸோ நமக்கு இந்த dZ/dt அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் அல்லது ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ்னு சொன்னாலும் சொல்லி இல்லை ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் Z அப்படிங்கிறது ரெண்டும் ஒன்று தான். சரிங்களா? ஸோ இதனுடைய வேல்யூ 3 × 10⁻⁻4. ஸோ கொடுத்துருக்கூடிய ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஆப்ஷன் நம்பர் A இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த கொஷினுக்கான எக்ஸாக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் Z அல்லது ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் Zக்கு இந்த ஆப்ஷன் நம்பர் A இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த மாதிரி கொடுத்துருக்கக்கூடிய எந்த கொஷின்ஸாக இருந்தாலும் முதல்ல ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் யார் கூட ரிலேட் பண்ணும் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த கொஷினுக்கான ஆன்சரை ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய கொஷின்ஸுக்கு கெமிக்கல் கைனடிக்ஸில் ஈஸியாக ஆன்சர் பண்ணும். கெமிக்கல் கைனடிக்ஸ் கம்ப்ளீட்லாகவே ரொம்ப சிம்பிளான ஒரு யூனிட். அதில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதை பொறுத்து அந்த கொஷின்ஸ் ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. தேங்க்யூ ஸோ மச்.